guys, welcome back to Education Gaming. நமக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா guys, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் நம்ம பார்க்க போறோம். இது இப்போ நாங்க ஃபோன் வச்சு போய் சொல்றேன். ஃபோன் வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க guys. அது காட்டி நம்ம கண்ணில் மாட்டுன்னு guys, அது காட்டி போட்டாச்சு. ஓகே guys, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கொடுக்கலாம். ஓகே பார்த்து படிச்சாச்சு எல்லாத்தையும். ஓகே நம்மகிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் கொடுத்துட்டாங்க வழக்கம் போல் பீஸ் இருக்க மாதிரியே. இப்போ ஆர்டர் குட்ஸ் யூஸிங் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கைஸ். நம்ம இப்போ ஆர்டர் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்கு இங்கே இருக்குது கம்ப்யூட்டர். ஓகே உட்காந்துட்டு அங்கே போய் மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு. என்ன ஆர்டர் போடலாம்? ஓகே நம்ம ஆர்டர் போட்டேன். காசு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போதைக்கு காசு பத்தலை, கொஞ்சம் எடுத்து விட்டுருவோம். இப்போ இருக்கிறது கரெக்டாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே நம்மள்கிட்ட ஆல்ரெடாத 8 சென்ட் இருக்குது. ஓகே இப்போ கொண்டு போய் இதை அடிக்கிடலாம் கைஸ். ஓகே ஃப்ளார் இங்கே அடிக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளார் இங்கே அடிக்காச்சு. நெக்ஸ்ட்டு கொண்டு போய் இதை டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பாஸ்தாவை அதுக்கு பக்கத்தில் அடிக்கிடலாம். ஓகே பக்கத்தில் அடிக்காச்சு. இப்போ இதை கொண்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சூஸ் எடுத்துக்கலாம். சூஸ்னா சுகர் கைஸ், வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே இதையும் அடிக்காச்சு. இன்னும் பேலன்ஸ் ஆகி அதையும் அடிக்க. ஓகே இந்த எம்டி பாக்ஸ் இங்கே கீழே அடிக்கிட்டேன் கைஸ். இதை எடுத்து மேலே அடிக்கிட்டேன். இந்த எம்டி பாக்ஸை கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு இது ப்ரெட் மட்டும் இருக்குது, ப்ரான் ஸ்லைஸ்டு ப்ரெட். ஓகே இதை இங்கே கீழே அடிக்கலாம். ஓகே பேலன்ஸ் இதாங்க இப்போதைக்கு நம்மளோட சூப்பர் மார்க்கெட். யார் வேணால் வந்து வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்குது. ஓகே இப்போ எல்லாத்துக்கும் ப்ரைஸ் செட் பண்ணிடலாமா? ஓகே இதுக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு 3.71 இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ செட் பண்ணலான்னா ஒரு 4.21 செட் பண்ணலாம் கைஸ். ஒரு 50 சென்ட் அதிகமாக வச்சுருக்கேன் மார்க்கெட் ப்ரைஸோட. ஓகே ப்ரெட் பாஸ்தாக்கும் அதே மாதிரி 50 சென்ட்டு அதிகமாக வச்சுக்கலாம். இன்னும் வைக்கலாம். ஓகே 3 ஓகே சுகருக்கும் அப்புறம் சுகர் பவுடருக்கு அப்புறம்னா 50 சென்ட் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே இது தெரியாமல் பண்ணதை அதை எடுத்துக்கலாம். ஓகே ஒரு 5.33 போல் வச்சுக்கலாம். 5.33. ஓகே உங்களுக்கு எல்லாத்துலேயும் ப்ராஃபிட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன வைக்கலான்னா இதுக்கும் வழக்கம் போல் 50 சென்ட் அதிகம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 50 சென்ட் அதிகமாக வச்சுக்கலாம். ஓகே 4.46 இதுக்கு வச்சுருக்கோம். இப்போ கடையை ஓப்பன் பண்ணிடலாம். 8 மணிக்கு போல் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே guys, இப்போ இருந்து கடை ஓப்பன் பண்ணி யாரானா வந்து வாங்கிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஓகே நல்லா ஹாம்ஸாக வச்சு நல்லா இது என்ன செஞ்சுருப்பீங்க. ஒரே ஒரு பாஸ்தா வாங்கிக்கிறீங்களே, ரொம்ப நியாயமே இல்லாத இது. ஒரே ஒரு பாஸ்தா வாங்கியிருக்கீங்க, இது நியாயமே இல்லை. நேற்றுக்கு இப்படி பண்ணுறீங்கோ. அதில் வேறு ஒரு சேஞ்ச் ஒன்று. ஓகே 25, இன்னும் ஒரு 10. ஓகே அப்புறம் ஒரு 2 சென்ட்டு, 3 சென்ட் கொடுத்தாச்சு. 3 சென்ட் அதிகமாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா நெக்ஸ்ட் ஒரு கார்டு. இதில் ஒரு 7.83 சாரி தப்பாக வச்சுட்டேன். பர்ஃபார்ம் செக் அவுட்ஸ். ஓகே இன்னும் எத்தனை செக் அவுட்ஸு? 2 செக் அவுட்ஸ் வந்துட்டாங்க. 25 செக் அவுட்ஸ் பண்ணணும் கைஸ். டோட்டலாக 25 செக் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம 3ஆவது செக் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே 9.71 காசு அவ்வளோ கொடுக்கல. ஃபஸ்ட்டு கஸ்டமர் காசு. இப்போ நான் 3rd கஸ்டமர் வராங்கோ. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் காசு கொடுத்துக்க வராங்கோ. ஓகே 95 சேஞ்சு என் வீட்டில் சேஞ்சு ஆனால் கஸ்டமர் புரியுது. ஓகே இப்போ நம்ம ஓகே கொடுத்தாச்சு. திருப்பி ஓகே சேஞ்ச் கொடுத்தாச்சு. அப்படியே தெரியும்டா, நான் வேணும்டா 1 சென்ட் அதிகமாக கொடுத்தேன். அவங்க ஒருத்தவங்க வந்துடுவாங்க, இது உனக்கு தெரியாதா வாசல் கொடுக்குறேன். 7.83 நான் இங்கே படிமா. நெக்ஸ்ட்டு ஒரு பாட்டிமா வராங்க.
ஓகே, உங்களுக்கு ஒரே ஒரு சுகர் போடு. என்ன படிங்க, உங்களை பார்த்தாலும் சுகர் பேசுகிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு மட்டும் வாங்கிட்டு போகிறீங்களா? கொஞ்சம் எல்லாம் ஓகே, கொஞ்சம் வெளில பேசிட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்துமா, எங்கே போகிறீங்கன்னு பாப்பா. வாங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிட்டு கடையும் கஸ்டமர் வந்தாங்களே ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு நாள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ப்ளீஸ். நம்ம ஃபஸ்ட்டு போய் கஸ்டமரை பார்ப்போம். நம்ம ஷாப்புக்கு வராங்களே. ஓகே, மாட்டிக்கிட்டேன் ஒருத்தவங்க உள்ளே போய் காண்டு அது கட்டியும் போய் உட்காந்துருது. ஓகே, சுகர் போட ஒரு ப்ரெட்டு முன்னாங்க காம்பினேஷனாக வாங்காமல் போகிறாங்க. எப்படி தாங்க காம்பினேஷனே வாங்காமல் போகிறாங்களோ தெரில. ஒரு இது மட்டும் வாங்கிட்டு போகிறாங்களே, கொஞ்சம் ப்ரெட்டு கூட சேர்த்து வேறாச்சும் வாங்கிட்டு போகலாம். எங்களுக்கு இதுவே இருக்காதா? பிரெயின் இருக்காதா கைஸ்? ஏன்னா கேட்குறேன். ஓகே, $54 வந்து விட்டது. இங்கேயும் கேஷா? சீக்கிரமாக இங்கே ஒரு ஹையர் பண்ணி விட்டுருணும் கேஸ், செக் அவுட்ஸ்க்கெல்லாம். அப்போ நம்ம ஃப்ரீயாக முடியும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். வெறும் ஸ்டாக்கை மட்டும் எடுக்கணும். அப்புறம் ஸ்டாக்கரை போட்டுட்டா அதுவும் தேவையில்லை. ஓகே, இப்போ சேஞ்ச் கொடுத்தாச்சு. கார்டு தாங்க நல்லாயிருக்கு. ஏன்னா வேறு இதை மட்டும் போட்டால் போதும். அது நம்ம அதிகமாக போட்டாலும் அங்கே இன்சிடென்ட்டு இதுன்னு வந்துடும், கம்மியாக போட்டாலும் வந்துடும். ஓகே, கொஞ்ச நேரம் சுற்றிட்டு மேலே பார்த்துட்ருப்போம். ஓகே, 2 கஸ்டமர் வராங்க. நல்லாவே அழுறான். என்ன சார், ஒரே ஒரு ப்ரெட்டை மட்டும் எடுத்துருந்தீங்க, உங்களுக்கு இது எப்படி பத்தும்? நீங்கள் ஜிம்முக்கெலாம் போனீங்க, கூடவே ஏதாச்சும் பொருட்கள் வாங்க வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டா $9.54 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பவுடர் சுவையும் பேலன்ஸ் 74.67 14.67 15 கொடுத்துப்போமா? நான் சொல்கிறேன் 15 கொடுத்தாச்சு. என்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு பாஸ்தா வாங்கிக்கிட்டாங்க. நான் பாக்கி சேஞ்சை கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் கொடுத்தாச்சு. சேஞ்ச் கொடுக்கறனால கொஞ்சம் அழுப்பாக இருக்குது. இருக்கிறதே கஷ்டமாக இருக்குது சேஞ்ச் கொடுக்குறது. ஓகே, அங்கேனா அது டோர் லாக்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சாங்கண்ணா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அது ஸ்டோரேஜ் ரூம் போல் கைஸ், அதனால தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, பர்ஃபார்ம் செக் அவுட்ஸ்னு அதில் இருக்குது. லைசன்ஸுன்னு இது மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போனால் லைசன்ஸுன்னு எதுவும் இருக்குது. $300 ப்ராடக்ட் லைசன்ஸ் போல் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கும் காசு எதுக்கு எடுத்தாலும் காசு என்ன சொல்ல. ஓகே, அதுக்கடையும் கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓகே, கார்டையும் கொடுத்து வந்துடும். 13.13 வாட்டர் ரைனி கிளம்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டாங்க. பாஸ்தா 2 சூஸ். ஓகே, உங்களுக்கு எதாவது சேஞ்ச் இருக்கா? இருக்கிறது சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அதையும் முடிச்சு விடுவோம், கொடுத்து விடுவோம் ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ளீஸ்? 85.72 வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ் இதில் சேஞ்ச் கொடுக்குறதுனா. டாட்டை கரெக்டாக வச்சானா உங்களுக்கு. ஓகே, கேஷ் வச்சு 5.75 சேஞ்ச் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் வராங்க, அவங்க நிறையா இருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேன் எவ்வளோ வச்சுருந்தோம்? $50 வச்சுருந்தோம். இப்போ நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது? $32 இருக்குது. ஓ, எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். திருப்பி எடுத்தாச்சு. அப்புறம் திருப்பி அவங்களுக்கு கொடுத்தாச்சு. என்ன விஷயம், யாருமே ஒரு $50 மேலே வாங்க மாட்டாங்க, எல்லோரும் கம்மியாகவே வாங்கிட்டுருக்காங்க. எல்லோரும் என்னை ஏமாத்துறாங்க. இந்த மீன் நகைசி இப்போ எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, லைட்டை போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு கார்டை வாங்கிப்போம். கார்டை
கார்டுக்கு பதிலாக நான் சேஞ்ச் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கேன். 4.21. தேங்க்யூ. 2 ப்ரெட்டு, ஒரு மாவு. ஓகே, சேஞ்ச் இட். ஓகே காய்ஸ், சேஞ்ச் விடுனா கொஞ்சம் அலுப்பாக இருக்குது. அப்படி வேறெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. காய்ஸ், நீங்கள் சொல்கிறீங்க இதோட இந்த கேம் பிளே முடிச்சுருக்காங்க. ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டமரோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடையை க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா வேறு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை, ஒரே ஒரு பாஸ்தா மட்டும்தான் இருக்கும். வச்சு என்ன பண்ணுறது? சாரி இந்த டேவை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். நாளைக்கு என்ன பார்ட் பார்க்கலாம்? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிச்சாச்சு. பாய் பாய் பாய்.